நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 19/7/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 3ஆம் தேதி, ஜூலை மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:15, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30. குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று பிற்பகல் 1:45 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:52 வரை அஸ்வினி, பின்பு பரணி. யோகம் இன்று அதிகாலை 1:52 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 1:52 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். மேஷம் ராசி நேயர்கள். இன்று நீங்க மனப்பதட்டம் கொஞ்சம் கொள்வீர்கள், அது மட்டும் வேண்டாம். நடப்பவையெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைக்கே. பொருளாதார விருத்தி கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். வெளியூர் பயணங்களிலிருந்து உங்களுக்கு நல்ல தூர அனுபவம் கிடைக்கக்கூடுங்க. சுப செய்திகள் ஒரு பக்கம் வரக்கூடும். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்குங்க. வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டும் நாள் என்று சொல்ல முடியும். புதிய முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். வழக்கமான பணிகளில் திருப்பம் ஏற்படக்கூடும். கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது எதிலும் நல்லது. பண வரவு சீராக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும். தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். எதையும் சமாளிக்கக்கூடிய மனநிலை ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல சிறு தடங்கல்கள் ஏற்பட்ட பின்னர் சரியாகும். நண்பர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். நிதி உதவி எதிர்பார்த்தபடி அமைந்துவிடக் கொடுங்க. பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. காதலை பொறுத்தவரை சிரமம் இருக்கும், விட்டுக் கொடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். காதலில் கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும். என்று மாணவர்கள் சுய மரியாதை வெளிப்படக்கூடும். சுறுசுறுப்பு மேலோங்கி விடக்கூடும். கண்டிப்பாக சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று மனோதைரியம் கொடும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று தெளிவான முடிவில் எடுப்பதன் மூலம் முன்னேற்றம் இருக்கும். பண வரவு சீராக வந்து கொண்டிருக்கும். செயல்பாடுகளை கண்டிப்பாக வச்சிருக்கோங்க. உறவுகள், நண்பர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பார்கள். இனிய கனவுகள் மேலோங்கி விடக்கூடும். புண்ணிய காரியங்களை தன்னிடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பரணி உடைய விடாமுயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வழக்கமான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் முன்னேற்றம் இருக்குங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். எதையும் சமாளிக்கக்கூடிய மனநிலை ஏற்படக்கூடும். விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கிருத்திகை மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வுகளை கண்டிப்பாக பெற முடியும். எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபார நிமித்தமாக பயணங்களை மேற்கொண்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். என்று சிலருக்கு வீடு மாற்றம் கூட கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. ரிஷபம் ராசினியர்கள். இந்த அனைவரிடத்திலும் நீங்க பணிவுடன் நடந்து கொள்வீர்கள். எதிலும் பொறுமையுடன் யோசித்து செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் நன்மை ஏற்படக்கூடுங்க. அலுவலகத்தில் எதிர்பாராத சலுகை கிடைக்கக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் அமைதி கொடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். பல வகையிலும் உங்களுக்கு யோகங்கள் ஏற்படக்கூடும். நன்மை எது, தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது மிக நல்லது. இழுபறியாக இருந்த காரியங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கும். சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கூடுதலாக உழைத்து இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம்
நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். குடும்பத்திற்காக இன்று நீங்க கடுமையாக உழைப்பீர்கள். காதல் மட்டுமே கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்குங்க. முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். காதல மட்டும் இல்லத்தில் பேசி முடிவெடுப்பது சிறப்பு. என்று மாணவர்கள் தடபுடலாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். கல்விக்கான முடிவுகளை இல்லத்தில் கேட்டு எடுக்க பாருங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்க பாருங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. இன்று முக்கியமான பணியை செய்வதற்கு முன்பு யோசித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. மாணவ கண்மணிகள் படிப்பில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று முன்னெச்சரிக்கையுடன் பணிகள் மேற்கொள்வது மிக நல்லது. காரியங்கள் கண்டிப்பாக சுறுசுறுப்படையக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். எதிலும் பொறுமையுடன் செயல்படுங்கள். முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வாருங்கள். அது போதுங்க. ரோகிணி. இன்று மன பதட்டம் கொஞ்சம் உருவாகும். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. ஏனோதானமாக இருந்த நிலை கண்டிப்பாக சரியாகுங்க. முடிவுகளில் தெளிவு பிறக்க கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழம் இருக்கக்கூடும். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. என்று உங்களுக்கு மனோதைரியம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. மகிழ்ச்சி தரக்கூடிய அளவில் சூழல் அமைந்துவிடக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைக்க நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நாளாக இந்த நாள் அமைந்துவிடக் கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கையில் வரக்கூடும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். தேவையான பணம் கண்டிப்பாக இருக்குங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடும். அதிகாரியிடம் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக முடியுங்க. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். சிலருக்கு எதிர்பாராத தன லாபம் ஏற்படக்கூடுங்க. உறவினர் நண்பர்கள் வருகையால் வீட்டில் கூதுகளும் பிறக்கக்கூடும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தேவையான நிதி உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடுங்க. தேவையான சரக்குகளை வாங்குவீர்கள். இன்று காரிய தடைகள் விலகி அனுகூலமான சூழலும் ஏற்படக்கூடும். நல்ல பலன் கண்டிப்பாக காத்திருக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்ப்புகளும் ஓரளவு நீங்கிவிடக் கொடுங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீர்படும். பண வரவு எதிர்பார்த்ததை விட அதிகரிப்பது மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. நிகழ்கால தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பேச்சாற்றலை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். பெண்களுக்கு இன்று மன தெளிவு உண்டாகும் நான் என்றே சொல்ல முடியுங்க. காதல மட்டுமே குழப்பம் இருக்கும். மன அமைதி நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பது தெளிவு வேண்டும். என்று மாணவர்கள் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்படுவீர்கள். தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். இன்று மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்குங்க. முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். இன்று உங்களுக்கு செல்வ சேர்க்கை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். திருவாதிரை. தயவு செய்து பரபரப்பு கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். இன்று உங்களுக்கு சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க.
முயற்சி மட்டும் பண்ணுங்கள். புனர்பூசம். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். நெடுநாளை ஆசைகள் நிறைவேற கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு மனப்பதட்டம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். பார்த்து பக்குவமாக செயல்படுங்கள். அது வெற்றி கொடுக்கும். நீங்கள் உங்கள் வேலை உண்டிருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கடகம் ராசினியர்கள். இன்று உங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு பயப்பட வேண்டாம். மகிழ்ச்சியான சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். திடீர் செலவுகளை கட்டுப்படுத்தினால் கண்டிப்பாக சேமிப்பு உயர கொடுங்க. தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள். அலுவலகத்தில் பணி சுமை கொஞ்சம் கூடிவிடும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. உங்கள் பணிகளில் கொஞ்சம் ஒத்துழைப்பு ஏற்படக்கூடும். நிதி நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கக்கூடும். லாபமும் கூடுதலாக இருக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். இன்று தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது பற்றிய ஆலோசனையில் ஈடுபடுவீர்கள். உத்தியோகத்தில் மாற்றங்கள் இன்று ஏற்பட கொடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பணி தொடர்பான அலைச்சல் கொஞ்சம் இருக்க கொடுங்க. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இன்று கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசியவர்கள் அடங்கி விடுவார்கள். இன்று உங்களுக்கு மாறுபட்ட சூழல் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அரசாங்கம் தொடர்பான முயற்சியில் முன்னேற்றம் இருக்குங்க. நல்லதொரு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வீர்கள். இன்று கடகம் ராசினியருக்கு பயணங்கள் மூலம் இனிமையானதாக சூழல் இருக்குங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல பெயர் எடுக்கக்கூடும். இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். இன்று பெண்களுக்கு நியாயமான விஷயங்கள நல்லதொரு பலன் நடக்க கொடுங்க. காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்கும். காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இன்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்யுங்கள். மாணவர்களுக்கு கல்வியில சுலபமான வெற்றி இருக்கும். நன்கு படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக் கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். மகிழ்ச்சியான தருணங்கள் கண்டிப்பாக அமையுங்க. எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். இன்று தொழிலில் உங்களுக்கு விற்பனை லாபமும் சீராக இருக்க கொடுங்க. மனம் மகிழும் செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூசம். எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் கொஞ்சம் விரைவாக செயல்பட கொடுங்க. நிதி நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். முடிந்த அளவு குடும்பத்துடன் சென்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது போதும். ஆயில்யம். மனம் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. செயல் திறமை என்று கூறிவிடுங்க. எதிலும் வேகமுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். எடுத்தோம் கௌதம் என்று எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் வேலையை முன்னெடுக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்குங்க. தயவு செய்து மன பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். சிம்மம் ராசினியர்கள். இன்று தைரியமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பல நெருக்கடியிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று பொருளாதார விருத்தி இன்று ஏற்பட கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். இன்று நடப்பவையெல்லாம் ஓரளவுக்கு நன்மைக்கே. இன்று எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அவ்வாறு திறமை கொண்டவராக காணப்படுவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு அவசர முடிவுகள் மட்டும் தயவு செய்து எடுக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் வேலை முன்னெடுக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லை, இன்று யார் என்ன சொன்னாலும் யோசித்து மட்டும் பேசுங்கள். குழப்பம் வேண்டாம். சிலருக்கு மூட்டு சம்பந்தப்பட்ட வழிகளில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வது மிக நல்லது. சத்தான ஆகாரம் எடுத்துக்கொள்வது மிக நல்லது. இன்று பெண்கள் சுறுசுறுப்புடன் செயல்படுவது மிக நல்லதுங்க. எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு இன்று மன அமைதியும் ஏற்படக்கூடும். சில இடங்களில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் வரக்கூடும். கணவனிடம் எந்த ஒரு பிரச்சனைகளும் வேண்டாம். இன்று காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்குங்க.
காதல் கண்டிப்பாக கைகூடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிடிவாத குணத்தை விட்டுவிடுங்கள். என்று மாணவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். என்று மாணவர்களுக்கு உயர்கல்வி கண்டிப்பாக சிறப்படைய கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்குங்க. உணவு விஷயங்கள ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடு இருக்க வேண்டும். எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. எந்த வேலையாக இருக்கட்டும், அதனை சரிவர செய்ய பார்ப்பீர்கள். காலையில் கொஞ்சம் வேக வேகமாக எழுந்திருச்சு பதட்டத்துடன் காணப்படுவீர்கள். அது மட்டும் வேண்டாம். இன்று நீங்க எதை செய்வதாக இருந்தாலும் சற்று சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். பூரம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்பட கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. முன்னெச்செலவு குடும்பத்துடன் சென்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்பு. உதாசீனப்படுத்தியவர் மத்தியில் சிறப்புடன் இன்று நீங்க வாழ்ந்து காட்டுவீர்கள். உத்திரம். காலம் கடந்து சில பணிகள் நடக்கும். பயணங்கள் ஓரளவு முன்னெடுத்து கொடுக்கும். நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். எல்லாவித வளமும் இன்று ஏற்படுத்திக் கொள்ள கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். இனிமையான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வீர்கள். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கும். நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள் இந்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. என்ன ஒன்று சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சில பணிகளை எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டியிருக்கும். யார் என்ன சொன்னாலும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். மனதை பொறுமையாக வைத்துக் கொள்ளுங்கள். அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. சுய சரிதத்தை இன்று நீங்க கண்டிப்பாக படைக்க முடியும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை நீங்க தயார்படுத்திக் கொள்ள கொடுங்க. விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். இன்று ஆசைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. சந்திராசம் இருந்தாலும் சின்ன சின்ன குழப்பத்திற்கு பின்னர் காரியங்கள் கண்டிப்பாக கைகூடுங்க. எதிரிகள் கண்டிப்பாக தவிடுபொடியாக கூடும். எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட கொடுங்க. வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. சகோதர வகையில் செலவுகள் கொஞ்சம் ஏற்படும். இந்த திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். மனம் மகிழ்ச்சி அடைய கொடுங்க. எதிர்பாராத வகையில் நன்மை ஏற்படக்கூடும். ஆதாயம் தரக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்படக்கூடும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். லாபத்திற்கு இன்று குறைபிறக்காது. இன்று நல்லது கெட்டதுகள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பயன் தராத முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. இன்று பெண்கள் முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. யோகமான நல்ல பலனை பெற முடியுங்க. பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். தைரியமான சூழல் வெளிப்பட கொடுங்க. காதல மட்டும் சிரமம் இருக்கும். என்ன செய்வது என்று குழப்பம் கொஞ்சம் இருக்கும். பார்த்து பக்குவமாகத்தான் நீங்க வழிநடத்த வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றி அணி போடும் பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் முடிவில் எடுக்கும்போது தெளிவாக எடுங்கள். மாணவர்களுக்கு யதார்த்தமான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கக்கூடும். மாணவருக்கு ஒரு பக்கம் பொறுப்புகள் கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். சில குழப்பங்களும் கொஞ்சம் இருக்கக்கூடுங்க. மனதை நிறைவாக வைத்துக் கொள்வது நல்லது. அரசாங்க பையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக இருக்குங்க. நட்பு வட்டம் இன்று விரிவடையக்கூடும். கவன சிதறல் இல்லாமல் பார்த்துக் கொள்வது சிறப்புங்க. இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்தாலும் சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். அஸ்தம். நேர்மையாக செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செயல்படுத்துவீர்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சித்திரை. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பண தட்டுப்பாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். இன்று
இன்னல்கள் ஓரளவு தெரிந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. எப்படியாவது சாதித்திட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று நீங்க கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகுங்க. வழக்கமான பணிகளை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த பணம் கையில் வரக்கூடும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். பிற்பகலுக்கு மேல் அலுவலகத்தில் பணி சுமை கொஞ்சம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். விருப்பமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிறருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. மனமும் இன்று மகிழ்ச்சி அடையக்கூடும். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவீர்கள். கண்டிப்பாக சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தயவு செய்து பய உணர்வு மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. அது மட்டுமில்லை, வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் தேடி வரக்கூடும். துலாம் ராசி நேயர்களுக்கு பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதங்களும் ஒரு பக்கம் நிகழ கொடுங்க. இன்று நீங்க முகப்பொலிவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அழகு சாதன பொருட்களை வாங்கிக் கொள்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று பேச்சின் இனிமையின் காரணமாக சாதுரியம் வெளிப்பட கொடுங்க. பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பழக வேண்டும். பார்த்து தான் பேச வேண்டியிருக்கும். பெண்கள் இன்று நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. இன்று காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன சிரமம் இருக்கும், விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். பக்குவமாக செல்ல பாருங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவர்கள் விடாபிடியாக செயல்படுவீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். இன்று மாணவர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரும். அரசாங்க தேர்வில் வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக உருவாகும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். நெருக்கடியான சூழ்நிலை இது கண்டிப்பாக மாறும். விருப்பமான உணவுகளை உண்டு முழுவீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. மனமும் சந்தோஷம் அடைய கொடுங்க. சுவாதி, நல்லது எது கெட்டது எது என்று ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது நல்லது. திறமையின் அடிப்படையில் வெற்றி பெற முடியுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. மனம் கண்டிப்பாக சந்தோஷம் அடையக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். மனதிற்குள் ஒருவித கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. இன்று எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று கண்டிப்பாக யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். விசாகம், நல்ல முடிவுகள் கிடைக்கக்கூடும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கடனில் ஒரு பகுதி அடைபடக்கூடிய சூழல் இருக்குங்க. நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. அதிர்ஷ்டமும் கை கொடுங்க. நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள், இன்று எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். கொள்கை பிடிப்புடன் செயல்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கக்கூடும். சிலர் பணியின் காரணமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். இன்று சிலருக்கு எதிர்பாராத பொருள் வரவு உண்டாக கொடுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். அலுவலகத்தில் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அதிகாரியிடம் நல்ல பெயர் எடுப்பீர்கள். இன்று பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. அனைவரும் வேகம் மதத்தில் நடந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் திட்டமிட்ட வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. இன்று நீங்க கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. தடை தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். வியாபார நோக்குடன் இன்று நீங்க எதிலும் ஈடுபடுவீர்கள். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். எல்லோரும் உங்களிடம் அன்புடன் நடந்து கொள்வார்கள். திடபுத்தியும் பல வழிகளில் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய திறமையும் மேலுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று உங்களுக்கு எதிலும் மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. தைரியமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். தயவு செய்து அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்க கொடுங்க.
காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று சிந்திக்க வேண்டும். பிடிவாதத்தை விட்டுவிட வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றியணி போடும் பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மன பதட்டம் கொள்ள வேண்டாம். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. அரசாங்க வேலைகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அரசாங்க தேர்வுல வெற்றி பெறுவதற்கான முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கக்கூடும். ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏதும் இருக்காது. சிறப்பான முறையில எதையும் செய்யுங்கள். நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராட்டங்கள் வெற்றி நிச்சயம். திருமண வயதை அடைந்தவர்கள் திருமணத்திற்கான ஏற்பாடு செய்யுங்கள். நன்கு கைகூடும். அனுஷம். இன்று அரசியல் துறையை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெற முடியும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. சில நபர்கள் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. ஏனோதனமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்குங்க. எந்த ஒரு விஷயத்தை செய்யும் முன்பு இல்லத்தில் கலந்து பேசி செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். கேட்டை. அன்பும் ஆசையும் பலமும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மனம் என்று தைரியமாக இருக்கக்கூடும். குழப்பங்களுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை ஓரளவு கண்டிப்பாக சிறப்புடன் கையாளுவீர்கள். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. என்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி அடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள் இன்று விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எதிர்பார்த்த பணம் கையில் வருவதில் தாமதமாக இருக்க கொடுங்க. ஆனால் கண்டிப்பாக வரும். இன்று தேவையான பணம் இருப்பதினால் திடீரென ஏற்படக்கூடிய செலவுகளை சமாளித்து விடுவீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் யோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். அலுவலகத்தில் துரிதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். பணி சுமை கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. அலட்டிக் கொள்ளாமல் முடித்து அதிகாரிகளின் பாராட்டுகளை பெற முடியும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். போட்டிகள் குறைந்துவிடக் கொடுங்க. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் வேகம் காட்டுவீர்கள். காரிய தடையால் மனக்குழப்பம், டென்ஷன் போன்றவை ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. பணவரவு சீராக இருக்கக்கூடும். பணவரவும் இன்று கண்டிப்பாக இருப்பதினால் புது புது யோசனைகள் மனசுக்குள் தோன்றும். யாரிடமும் வீண் வாக்குவாதம் மட்டும் செய்யாமல் இருப்பது நல்லது. அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். மிகவும் கவனமாக இதில் ஈடுபட வேண்டும். வெற்றிக்கு கண்டிப்பாக வழிவகை செய்யக்கூடிய சூழல் ஏற்பட கொடுங்க. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் வெற்றி இருக்கும். அனைத்து விதமான யோசனைகளிலும் வெற்றி இருக்க கொடுங்க. கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கும். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். உடைய சம்பாத்தியத்தையும் உயர்த்திக் கொள்வீர்கள். சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். என்று உங்க வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயர கொடுங்க. நேர்மையை வெளிப்படுத்தும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் வீணான விஷயங்களை தலையிட வேண்டாம். நட்பு மத்தியில ஒரு நல்ல பெயர் எடுக்க கொடுங்க. பெண்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடிவிடும். பெண்களுக்கு இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு பிறக்க கொடுங்க. காதல் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். காதலை விட்டுக் கொடுத்து செல்வது மிக சிறப்பு. மனப்பதட்டம் வேண்டாம். காதலை பொறுத்தவரை எந்த ஒரு முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். சுலபமாக கல்வியில் ஜெயிப்பீர்கள். மாணவர்களுக்கு அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். அடர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்பட கொடுங்க. முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரி செய்து விடுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். இன்று உங்களுக்கு முகப்பொலிவு அழகு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் அனைத்தும் கைகூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டம். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலுங்கி விட கொடுங்க. முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைய முடியுங்க. சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். அற்புதங்களும் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எதிர்மறையாக பேசுவதிடம் விலகி இருக்க வேண்டும்.
போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். ஆன்மீகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்குங்க. செலவுகளும் கொஞ்சம் இருக்க கொடுங்க. உத்திராடம் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. மன தெளிவின்றி ஏற்பட கொடுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். இன்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். திட்டத்தின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவில் எடுப்பதை தவிர்த்து விடுங்கள். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கையில் காசு பணம் கண்டிப்பாக புழங்கக்கூடும். இன்று நீங்க அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு முன்னேற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். மகரம் மகரம் ராசி நேயர்கள், இன்று உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாக அமைந்துவிடும் நாளாக இருக்க கொடுங்க. தைரியமாக எதிலும் ஈடுபடக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. தயவு செய்து எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தி கொண்டால் வெற்றி இருக்குங்க. கையில் ஓரளவு காசு பணம் புழங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். புதியவரின் அறிமுகம் ஏற்படக்கூடும். ஆதாயம் வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். உறவினர் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். அதனால் மகிழ்ச்சியும் இன்று ஏற்படக்கூடுங்க. வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. இன்று தொழில் மேன்மையும் ஏற்படக்கூடும். நிறைவான பொருளாதாரம் இன்று உண்டாகக்கூடும். திருமண வாய்ப்புகளுக்காக காத்திருக்கும் பெண்களுக்கு சரியான வரன்கள் கண்டிப்பாக அமையுங்க. பிள்ளைகள் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீர்கள். அரும்பாடுபட்டு எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனை கண்டிப்பாக பெறுவீர்கள். திடீர் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. மனதை மகிழ்ச்சியுடன் நீங்கள் தான் வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றி விட முடியுங்க. சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். பங்காளி சண்டைகள் கூட ஒரு முடிவுக்கு வரக்கூடுங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இன்று தெளிவான சிந்தனையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. இன்று பெண்கள் நேர்மையை நிலைநாட்டிக் கொள்ளக்கூடும். வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்ளக்கூடும். பெண்களுக்கு வாய்ப்புகள் அற்புதமாக அமையுங்க. முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்கக்கூடும். காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும், விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். காதலில் கூடுமானவரை பொறுமையாக இருப்பது நல்லது. என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. ஏனோதனமாக செயல்பட வேண்டாம். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. இன்று பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். என்று நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்வீர்கள். வியாபாரத்தை நுணுக்கங்களுடன் கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். பட்டும் படாமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். மகிழ்ச்சிக்கு இன்று குறைவு இருக்காது. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்குங்க. என்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவோணம் அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. மனோ தைரியமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரி செய்துவிட முடியும். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று புதுவிதமான யோசனைகள் மனசுக்குள் தோன்றும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்க கூடும். அவ்விட்டம் இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். முக்கிய முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இறைவன் அருளால் எல்லாம் உங்களுக்கு சாத்தியம். இன்று உங்களுக்கு பொதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இன்று நல்ல விஷயங்களுக்காக தன்னை நீங்க தயார்படுத்திக் கொள்வீர்கள். கும்பம் ராசினியர்கள் இன்று சோதனைகள் எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற கொடுங்க. மனம் கொஞ்சம் சந்தோஷம் அடையக்கூடும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். கும்பம் ராசினியர்களுக்கு தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. சிலருக்கு வேலையின் காரணமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அலுவலகத்தில் உங்கள் பணியை கண்டு மற்றவர்கள் பாராட்ட கொடுங்க.
குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது சிறப்பு. எதிர்பார்த்தபடி பழைய பாக்கிகள் வசூலாகிவிடக்கூடும். உத்தியோகத்தில் உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். சக நண்பர்கள், சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் நீங்க தவிர்த்து விட வேண்டும். குடும்பத்தில் இருப்பவரின் செயல்பாடுகள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் மூலம் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். எதிர்பாராத திருப்பங்களும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். பொன்னான நாளாக இந்த நாள் இருக்க கொடுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பெண்கள் இன்று எந்த ஒரு விஷயத்திலும் நேரம் செலவிடாமல் இருக்குங்கள். நேரத்தை செலவிடும் பொழுது அதை பொன்னான நேரமாக மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். வருமானம் வரக்கூடிய வேலையாக அமைத்துக் கொள்ளுங்கள். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்று காலை பொழுது கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடும். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். காதல்ல கொஞ்சம் நெருக்கடி இருக்கும், விட்டுக் கொடுங்கள். அமைதியுடன் செயல்படுத்துங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு தீரும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று மன உளைச்சல் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். குழப்பங்களுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் மன வலிமை கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சதயம். யோசித்து எடுக்கும் காரியங்களை வச்சிருக்குங்க. முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடிவிடும். மன தடுமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். வழக்கமான பணியில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெடுநாளை ஆசைகள் நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. இன்று எதிலும் இன்பம் கூடிவிடுங்க. காரியங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கக்கூடும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு சிறப்புடன் எடுத்து செல்வீர்கள். நம்பிக்கையுடன் போராடி வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு விருப்பங்கள் ஓரளவு கைகூடும் நாளாக இருக்க கொடுங்க. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக் கொடுங்க. மீனம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் தான் அமைத்துக் கொள்ளக்கூடும். புரியாத புதிருக்கு கண்டிப்பாக விடை கிடைக்குங்க. தேவையான பண உதவியும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். எந்த ஒரு முயற்சியிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏற்ற மிகுந்த வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மீனம் ராசினியர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நாளாக இருக்க கொடுங்க. புதியவரின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. ஆதாயம் தரக்கூடிய பதவிகளை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிலருக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. நட்பு வட்டம் விரிவடையும் நாளாக இருக்கக்கூடும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக இருக்க கொடுங்க. அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீர்கள். அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். தொழில் போட்டிகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. நிறைவான பொருளாதாரம் கண்டிப்பாக அமையும். திருமண வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்பட கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அரும்பாடு பற்றி இன்று எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. இன்று நீங்க விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. பெண்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் தீர்க்கமாக யோசிப்பீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று வாழ்க்கை தரும் மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும்.
காதலை பொறுத்தவரை நெருக்கடியில் இருக்கும். அமைதியுடன் செயல்படுத்த வேண்டும். எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். காதல் வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று மனதிற்கு இனிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்திக் கொடுக்கும். உணவு கட்டுப்பாடு இருப்பது எதிலும் நல்லது. வேக வேகமாக பணிகளை முடித்து காட்டுவீர்கள். அற்புதங்களை கண்டிப்பாக நிகழ்த்தி காட்டுவீர்கள். என்று தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கொடுங்க. மாலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாளாக இருக்க கொடுங்க. தைரியம் உண்டாக கூடும். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. உத்திரட்டாத்தி. காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். யதார்த்தமாக செயல்படுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். முகப்பொலிவு அழகு கொடுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கு மன தெளிவு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படுங்க. ரேவதி. செல்வ போக வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். உங்களோட முயற்சிக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேற கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் பலிக்கக்கூடும். என்று நீங்க பணிகளை விரைவாக முடித்து வாழ்க்கையை வளமாக்கி கொள்ள முடியுங்க. முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்தால் வெற்றி இருக்கும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.